இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்? அதாவது சித்த மருத்துவத்தில் எல்லா விஷயங்களுக்குமே சித்தர்கள் நமக்கு மருந்துகள், நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் என்னென்ன ஃபாலோ பண்ணணும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு சித்த மருத்துவத்தில் தீர்வுகள் இருக்கா? இதை பற்றின சில பதிவுகளும் நம்ம போட்டிருக்கோம். ஏன்னா நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் வரக்கூடிய நிறைய நபர்களுக்கு இந்த பல் சார்ந்த பிரச்சனை, பல் சம்மந்தப்பட்ட கேவிட்டிஸ்லாம் இருக்குது டாக்டர், இல்லை ஈரல்ல இருந்து எனக்கு ரத்தம் வடியுது, இதுக்கு எந்த மாதிரியான மூலிகை ஏதாவது இருக்கா, இல்லை உணவு முறையில் நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாகவே நம்மளுடைய ஓரல் ஹைஜீன் அப்படின்றது ரொம்ப முக்கியங்க. நம்ம பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருதுன்னா நமக்கு இந்த ஓரல் ஹைஜீன் கொஞ்சம் போராக இருக்குன்னு தான் அர்த்தம். இப்போ வாய் சம்மந்தப்பட்ட இந்த சுகாதார முறையை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுறோம், குழந்தைகள்லேருந்து அதை நீங்கள் சொல்லிக் கொடுங்க. ஈஸியாக நம்ம அதை ஃபாலோ பண்ணும்போது பற்கள்லையும் சரி, ஈறுகள்லையும் சரி, வாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனையே வராது. இதில் என்ன பகுதியில் புண்கள் வர்றதுக்கு, ஸ்கின்லேயுமே நிறைய பேருக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வருது இல்லையா, அதுக்குமே இது ஒரு காரணமாக இருக்குது. சரிங்க, அடுத்தது பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப மவுத் அல்சர் நிறைய பேருக்கு வரும். வாய் பகுதியில் ஏற்படக்கூடிய புண்கள், நம்மளுடைய லிப்ஸில் வாய்ப்பகுதியிலோட, அதாவது உதட்டோட 2 பகுதியும் எட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த கார்னரில், லிப்ஸோட கார்னரில் நிறைய பேருக்கு, அதுவும் கிட்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அல்சர் ஃபார்ம் ஆகும். விட்டமின் டிஃபிஷியன்சி ஏ, டி மற்றும் பி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த டிஃபிஷியன்சி இருக்கக்கூடியவங்களுக்கு வெடிப்புகள், வாய்ப்பகுதியில் அல்சர் அதிகமாக வரும். நாக்குலையுமே அதிகமாக புண்கள் ஏற்படும். வேக்காடு அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லுவாங்க. வேக்காடு அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு உணவு எடுத்தோ, மருந்துகள் நிறைய எடுத்தவங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் தாண்டி பார்த்தீங்கன்னா, இந்த கேவிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறது எதனால் ஏற்படுது? நம்ம உடலில் கால்சியம் டிஃபிஷியன்சி இருந்தாலோ, அதுக்கு அடுத்ததாக பற்களில் எனாமல் நிறைய பேருக்கு இல்லாமல் போயிடும். ஸோ ரஃப்பாக இருக்கிறது, நாக்கு அடிக்கடி கடிச்சிட்டு ரத்தம் வருதுங்க, பேசும்போதே பற்கள் வந்து ரொம்ப ஷார்ப்பாக ஆயிடுச்சு அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். ஸோ இதற்குமே உடலில் நமக்கு கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்கிறது ஒரு முக்கியமான காரணம், விட்டமின் டிஃபிஷியன்சி இருக்கிறதும் முக்கியமான காரணம். இதுக்கெல்லாம் உணவின் முறை மூலமாகவே நம்ம சரி பண்ணலாம். சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள், இந்த ஓரல் ஹைஜீனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதற்கான சில மூலிகைகள் இருக்குங்க, அதையும் நம்ம எடுத்துக்கலாம். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்? அதாவது சித்த மருத்துவத்தில் எல்லா விஷயங்களுக்குமே சித்தர்கள் நமக்கு மருந்துகள், நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் என்னென்ன ஃபாலோ பண்ணணும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு சித்த மருத்துவத்தில் தீர்வுகள் இருக்கா? இதை பற்றின சில பதிவுகளும் நம்ம போட்டிருக்கோம். ஏன்னா நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் வரக்கூடிய நிறைய நபர்களுக்கு இந்த பல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது. என்ன கேட்குறாங்கன்னா, இந்த பல் சம்மந்தப்பட்ட கேவிட்டிஸ்லாம் இருக்குது டாக்டர், இல்லை ஈரல்ல இருந்து எனக்கு ரத்தம் வடியுது, இதுக்கு எந்த மாதிரியான மூலிகை ஏதாவது இருக்கா, இல்லை உணவு முறையில் நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. பொதுவாகவே நம்மளுடைய ஓரல் ஹைஜீன் அப்படின்றது ரொம்ப முக்கியங்க. நம்ம பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருதுன்னா நமக்கு இந்த ஓரல் ஹைஜீன் கொஞ்சம் போராக இருக்குன்னு தான் அர்த்தம். இப்போ வாய் சம்மந்தப்பட்ட இந்த சுகாதார முறையை நம்ம எப்படி ஃபாலோ பண்ணுறோம், குழந்தைகள்லேருந்து அதை நீங்கள் சொல்லிக் கொடுங்க. ஈஸியாக நம்ம அதை ஃபாலோ பண்ணும்போது பற்கள்லையும் சரி, ஈறுகள்லையும் சரி, வாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனையே வராது. இதில் என்னென்ன பிரச்சனை? ஜிஞ்சுவைட்டிஸ் தான் இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. ஜிஞ்சுவைட்டிஸ் அப்படின்னு சொன்னால் ஈறுகளில் ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷன், பல் ஈறுகளில் ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷன், ஈறுகளில் வீக்கம் இருக்கிறது, ரத்தம் வடிகிறது, திடீர்னு சிவந்த நிறத்தில் மாறும், இல்லை ஒரு சிலருக்கு அந்த ஈருக்கும் பற்களுக்கும் இடையில ஒரு நல்ல டார்க் க்ரீனோ இல்லை கருமை நிறத்தில் ஒரு லேயர் மாதிரி படிய ஆரம்பிச்சிடும். இது நம்ம வாய்ப்பகுதியில் அதிகமான இன்ஃபெக்ஷன் இருக்குது, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குது, பாக்டீரியா தொட்டு அதிகமாக இருந்துச்சுன்னா வரக்கூடியது. இதனால தான் காலை இரவு 2 வேளையும் நம்ம ப்ரஷ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு சிலர் காலையில் எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணவே மாட்டாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு 11 மணி 12 மணிக்கு சாப்பிட்றாங்கன்னா அது வரைக்கும் ப்ரஷ் பண்ணாமலே வெறும் வயித்தோடையே இருக்குது. அப்போது நம்மளுடைய வாயில் இருக்கக்கூடிய பாக்டீரியாஸ் எல்லாமே வயிற்று பகுதியில் போய் அல்சராக தான் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ வயிறு பகுதியில் புண்கள் வர்றதுக்கு, ஸ்கின்லேயுமே நிறைய பேருக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வருது இல்லையா, அதுக்குமே இது ஒரு காரணமாக இருக்குது. சரிங்க, அடுத்தது பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப மவுத் அல்சர் நிறைய பேருக்கு வரும். வாய்ப்பகுதியில் ஏற்படக்கூடிய புண்கள், நம்மளுடைய லிப்ஸில் வாய்ப்பகுதியிலோட, அதாவது உதட்டோட 2 பகுதியும் எட்ஜில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த கார்னரில், லிப்ஸோட கார்னரில் நிறைய பேருக்கு, அதுவும் கிட்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அல்சர் ஃபார்ம் ஆகும். விட்டமின் டிஃபிஷியன்சி ஏ, டி மற்றும் பி
பி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த டிஃபிஷியன்சி இருக்கக்கூடியவங்களுக்கு வெடிப்புகள், வாய்ப்பகுதியில் அல்சர் அதிகமாக வரும், நாக்குலேயுமே அதிகமாக புண்கள் ஏற்படும். வேக்காடு அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லுவாங்க. வேக்காடு அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு உணவு எடுத்தோ மருந்துகள் நிறைய எடுத்தவங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நிறையவே இருக்குங்க. நாக்கு பகுதியில் அதிகமான புண்கள் வர்றது. இதை தாண்டி பற்களில் வரக்கூடிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா பற்களோட வேர் பகுதியில் நமக்கு பிரச்சனை வரும். டூத் கேவிட்டிஸ், சொத்தை பற்கள் ஏற்படுவது நம்ம பார்க்குறோம். ஸோ டிகேட் டூத் நம்ம பார்க்குறோம், கேவிட்டிஸ் பற்குழிகளை நம்ம பார்க்குறோம். இது எல்லாமே நாளடைவில் நமக்கு எதனால் ஏற்படுது? உணவு சாப்பிட்டு சரியாக ப்ரஷ் பண்ணல அப்படின்னு சொல்லும்போது உணவு துகள்கள், இந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் நம்மளுடைய டீத்தோட இடையில நமக்கு தேங்க ஆரம்பிச்சிடும். அப்போது நமக்கு அதனாலையும் பற்களில் சொத்தை பற்கள் ஏற்படலாம். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த கேவிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறது எதனால் ஏற்படுது? நம்ம உடலில் கால்சியம் டிஃபிஷியன்சி இருந்தாலோ அதுக்கு அடுத்ததாக பற்களில் எனாமல் நிறைய பேருக்கு இல்லாமல் போயிடும். ஸோ ரஃப்பாக இருக்கிறது, நாக்கு அடிக்கடி கடிச்சிட்டு ரத்தம் வருதுங்க, பேசும்போதே பற்கள் ரொம்ப ஷார்ப்பாக ஆயிடுச்சு அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். ஸோ இதற்குமே உடலில் நமக்கு கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்கிறது ஒரு முக்கியமான காரணம், விட்டமின் டிஃபிஷியன்சி இருக்கிறதும் முக்கியமான காரணம். இதுக்கெல்லாம் உணவின் முறை மூலமாகவே நம்ம சரி பண்ணலாம். சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள், இந்த ஓரல் ஹைஜீனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதற்கான சில மூலிகைகள் இருக்குங்க, அதையும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ என்ன பண்ணலான்னா காலையில் எந்திரிச்சு நல்லா ப்ரஷ் பண்ணிக்கோங்க. ப்ரஷ் பண்ணுறதுக்குமே சிறப்பான டூத் பவுடர் சித்த மருத்துவத்தில் நிறைய மூலிகைகளை பற்களை துலக்குவதற்காக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தாத்தா பாட்டி முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா இந்த வேப்பங்குச்சியில் பல் விளக்குவாங்க, ஆலங்குச்சியில் பல் விளக்குவாங்க. ஸோ அந்த அளவுக்கு அதில் நிறைய நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இந்த டூத் பவுடர் அப்படின்னு சொல்கிறது, இப்போது எப்படி நீங்கள் பாத் பவுடர், தலைக்கு ஹேர் வாஷ் பவுடர்லாம் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி டூத் பவுடர் பற்களை வலிமையாக்குவதற்கு சில மூலிகைகளை நம்ம பயன்படுத்தலாம். இதில் நாயுருவி, ஸோ நாயுருவி வேர் மற்றும் சமூலம், முழு தாவரமும் இதில் நம்ம எடுத்துக்கலாம். கிராம்பு சேர்த்து அந்த பற்பொடி செய்யப்படுது. ஸோ கிராம்பு அப்படின்னு சொல்லும்போது பற்களில் ஏற்படக்கூடிய வலிகளை குறைக்கக்கூடியது. அதிமதுரம், காய்ச்சிக்கட்டி, கொட்டைப்பாக்கு, தாண்டிக்காய், கடுக்காய், இந்துப்பு, இது எல்லாமே சேர்த்து செய்யக்கூடிய பற்பொடி. ஸோ இது எல்லாமே சம அளவு சேர்த்து அந்த பற்பொடியை நம்ம போட்டு கைகளாலேயே நம்ம ப்ரஷ் பண்ணிக்கலாங்க. ஸோ இல்லைனா ஒரு சாஃப்டாக ப்ரஷ்ஷை எடுத்து காலையிலையும் நைட்டும் கண்டிப்பாக 2 வேளை நீங்கள் ப்ரஷ் பண்ணிடணும். ஸோ ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கடுக்காய் பொடி இருக்கு இல்லைங்களா, இல்லைன்னா திரிஃபலா பொடி வெது வெதுப்பான தண்ணீரில் போட்டு வாய் நல்லா கொப்பளிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வாய் கொப்பளிச்சுக்கிட்டே வரும்போது வாயில் இருக்கக்கூடிய புண்கள், ஸோ ஓரல் கேவிட்டிஸோட ஹைஜீன் நமக்கு மெயின்டைன் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வாயில் இருக்கக்கூடிய புண்கள் நமக்கு நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். இதை தாண்டி நீங்கள் என்ன பண்ணலான்னா காலையிலேயே ஆயில் புல்லிங் எடுத்துக்கோங்க, ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதிகமான சூடு, பித்தம் இருக்குங்க, எனக்கு பித்தத்தினால வேக்காடு இருக்குது, உடல் சூடு இருக்குது அப்படின்னு சொன்னால் கவலை வேண்டாம். நல்லெண்ணெயை பயன்படுத்தி ஆயில் புல்லிங் எடுத்துக்கலாம். அதாவது எண்ணெய் கொப்பளிப்பு ஒரு 20லிருந்து 25 ml நல்லெண்ணெயை நல்லா ப்ரஷ் பண்ணதுக்கப்புறம் வாயில் விட்டு கொப்பளிச்சுக்கிட்டே வாங்க. வாயோட எல்லா பகுதியிலும் அந்த எண்ணெய் படணும். அந்த எண்ணெய் கொப்பளிப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஸோ தலையில் இருக்கக்கூடிய அந்த கபால சூடுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ பற்களில், நாக்கு பகுதியில் இருக்கக்கூடிய புண்கள், வாய் பகுதியில் இருக்கக்கூடிய அல்சர் எல்லாமே நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ ரெகுலராக இதை பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய், இல்லை வயிறு புண்ணு, வயிறு அல்சர் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தியும் செய்யலாம். அப்பப்போ நீங்கள் என்ன ஜூஸ் குடிக்கலாம், இந்த ஜூஸ்லாம் குடிக்கிறதன் மூலயமாக நம்ம பற்களோட ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுது அப்படின்னு சொன்னால் நெல்லிக்காய், புதினா, வெள்ளரிக்காய், இது எல்லாமே ஜூஸாக நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். பற்களுக்கு ரொம்ப முக்கியமானதுங்க. ஈறுகள்லேருந்து ரத்தம் வடிஞ்சிக்கிட்டே இருக்கா, அதுக்கும் கவலை வேண்டாம். குங்குளிய வெண்ணெய் அப்படின்ற மருந்து இருக்குது. ஸோ இந்த வெண்ணெய் மருந்தை ஈறு வீக்கம், ரத்த வடிதல் பிரச்சனை இருக்கிறவங்க அந்த ஈறுகளுக்கு மேலே அப்படியே அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு வேளையை நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்போது ஈறுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வீக்கம் குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி மிக முக்கியமாக ஏலக்காய், மறக்காமல் ஏலக்காய் பயன்படுத்துங்க. ஸோ ஏலக்காய் பொடியாகவோ ஏலாதி சூர்ணமாகவோ நீங்கள் எடுத்துக்கலாம். வாய் புண்ணு இருக்குது, வயிறு புண்ணு இருக்குது அப்படின்னு சொன்னால் ஏலாதி சூர்ணமாக எடுக்கலாம் பாலில் கலந்து. ஸோ இப்படி பயன்படுத்திக்கிட்டே வரும்போது பற்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஏன்னா அடிக்கடி வருஷத்துக்கு 2 பல்லு நான் ரிமூவ் பண்ணிடுறேங்க அப்படின்லாம் சொல்கிறீங்களா, ஸோ இந்த மாதிரி ஓரல் ஹைஜீனை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ சத்தான விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள்,
கால்சியம் நிறைந்த உணவுகளை பயன்படுத்தும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்ட ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.